குறைக்கிற நாய் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த நாய் ஓயாமல் உங்களை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்குதுன்னா நீங்கள் அதை சட்டை செய்யாமல் மேலே 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 போய்கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு உங்களை பார்த்து குறைக்கிறது மட்டும்தான் வேலை. ஆனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு. ரெண்டு அடி மீன் தொட்டியில் இருக்கிற மீன்கள் எதுவுமே இந்த தொட்டியை தாண்டி நம்ம பயணம் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது. ஆனால் ஆற்றுல வாழ்கிற மீன்கள் எப்பவுமே ஒரு தேடலை நோக்கி ஒரு பயணத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் மனிதர்களும். நிறைய பேர் இதில் எனக்கு சுகம் நிறைய இருக்குன்னு சொல்லி ஒரே இடத்துல உட்காந்துடுறாங்க. சில மனிதர்கள் தான் அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அவங்களுடைய 2 சக்கர வாகனத்தில் செய்கிற பயணம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வார்த்தையால் விவரிக்கவே முடியாது. ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த போட்டி நிறைஞ்ச வாழ்க்கையை விட்டு 2-3 நாட்கள் தங்க சொந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கிட்டு புதிய ஃப்ரெண்ட்ஸையும் இந்த உலகத்தில் இருக்கிற புதிய படைப்புகளையும் தேடி ஒரு மனுஷன் பயணம் பண்ணினா அவன்தான் இந்த உலகத்துக்கு மேலே பறக்கிற பறவையா ஒரு அதிபதியா இருப்பான். காணாத தூரம் போகிறேன், நான் என்னை காணும்படி வாழப்போகிறேன். காற்றிலே நான் கரைந்தாலும் கண் அசைவற்றே போனாலும் நினைவுகளின் மீது கட்டப்பட்டுள்ள என் வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். காலையில் மணி 5:15 ஆகுது. நம்ம கொல்லிமலைக்கு ஒரு குரூப் ரைடாக கிளம்ப போகிறோம். சென்னையிலேருந்து ஆங்காங்கே ஒவ்வொரு ஆளாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் ஏன் கூட ஒரு பைக்கு நிற்கிது, நம்மளுடைய பழைய கரும்புலி SD அட்வென்ச்சர். விடிய காலையில் நேரம் ஒவ்வொருத்தராக கிளம்புறது அப்படி ஒரு சுகம். ஏன்னா குறைஞ்சது ஒரு 30 பேர் நாங்கள் தாம்பரத்தில் ஒன்றா சேர போகிறோம். எங்கே போக போகிறோன்னா கொல்லிமலைக்கு ட்ரிப்பு போக போகிறோம். அதனால தான் பெட்ரோல் எல்லாருமே ஃபுல் பண்ணிக்கிட்டோம். இடையில நோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி ரைடோடைய மார்ஷலான நானே சொல்லியிருக்கேன். என் பேர் ஜெகதீஷ். நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அதுவும் என்னுடைய 2 சக்கர வாகனத்தை எடுத்துகிட்டு இந்த உலகத்தையே அளந்துட்டு வரணும்னு ஒரு பேராவலோடு அலையிறேன். நல்லதா கெட்டதா தெரியல, ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள வரலாறாக மாற்றணும்னு விரும்பி ஓடிக்கிட்டு இருக்கேன். உண்மையிலே சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் தனியாக சோலோவாக ஒரு ரைடு போகிறத விட உங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறது தான் மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அதுதான் இன்றைக்கி நடக்க போகுது. நம்ம சென்னையிலேருந்து கொல்லிக்கு போக போகிறோம், கொல்லிமலைக்கு. அதுக்கு வந்திருக்கிற நண்பர்கள் சார் வாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொல்லி ஹில்ஸு நம்ம குரூப் ரைடாக போகிறோம். அதுவும் சென்னையிலேருந்து போகிறோம். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி காலையில் மணி பார்த்திங்கன்னா 6 மணி. நம்ம 6:05 ஆகிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக பிளான் பண்ணோம். ஆனால் 6 மணி தான் பிளான் பண்ணோம். ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் முன்ன பண்ண ஆறுது தப்பு இல்லை. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஸ்டார்டிங் செஷன் கொடுத்துட்டு நம்ம இந்த பைக் இந்த பாருங்க சைடில் ஃபுல்லாக லைனாக பைக்காக இருக்குது. அத்தனை பேரும் போகிறோம். இதில் எல்லாமே கொஞ்சம் ஹெவி பைக்ஸ் தான் இருக்குது. நான் இல்லை பைக்கை மட்டும் லைட்டாக காட்டுறேன் வாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டே நம்ம புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு புல்லட்டு 350, 2வது 350, 3வது ஐனஸு மீட்டியார், ராயல் என்ஃபீல்டு மீட்டியார், அப்புறம் ட்ரையம்பர் 400 ஸ்பீடு T, அதுக்கப்புறம் என்னுடைய கரும்புலி அதே கலர் தான், அதே சூப்பராக ஒரு SD அட்வென்ச்சர் எடுத்து வந்திருக்காப்புல. அதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம கூட வர்ற கொரிலா 450, அதுக்கப்புறம் இது தண்டர்பேர்டு 350 இதுவும் வந்திருக்கு பாருங்கள். அதுவும் லைட்னிங் க்ரீனு என்னோட புறவியும் வருது, கரும்புலையும் வருது, வேம்புலையும் வருது. போங்க
புரவி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 500 புல்லட்டு. இது வந்து ஓட்டுற ஆள் தான் பெரிய மேட்ரு. அதை நான் அப்புறமா அது காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து பல்சர் 150 சூப்பராக. ஆனால் உண்மையில காலையில் கொஞ்சம் ஒரு 20-30 கிலோமீட்டர் என் கூட வந்தாப்புல கரெக்டாக ஒட்டி வந்துட்டாப்புல. சூப்பர், ரொம்ப சூப்பர்ண்ணே. அப்புறம் என்னோடய ட்ரீம் பைக்கு அது என்னது 310 GS. அதுவும் இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இது ஏற்கனவே இந்த வண்டி நம்ம கூட வந்திருக்குது ஊட்டி ரைடுக்கு. 390 அட்வென்ச்சர். 390 தானே? ஓகே. அடுத்து இது ரோனின். இந்த வண்டி வரல, எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. வேறு கேமராமேனோட வண்டி. இது வந்து ஹார்லி டேவிட்சன் 440X. இது யார் வண்டின்னு தெரில, இது சரியான வண்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரோ என்ன வண்டி? அது உங்கள் வண்டியா? ஐயோ, அப்போ ஏன் வண்டி சொல்லிடுறேன். அப்புறம் ஹீரோ எக்ஸ்பல்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாமினார் 400 தானே? 250 சரி 250. அப்புறம் ட்ரையம்ப்பு கடைசியாக அங்கே ஆரம்பிச்ச ட்ரையம்ப்பு. இது ஸ்பீடு 400. அப்புறம் ஸ்பீடு 450. அப்புறம் இந்த கார் வந்து அல்டோ 800. இதோட வயசு வந்து 18-17 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே முன்னாடி ஒரு ஹோண்டா ஜாஸ் ஒன்று நிற்கிது. மொத்தம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 18-19 பேர் போகிறோம். இப்போ வாங்க ஒரு ஸ்டார்டிங் செஷன் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம். சரியா? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது இந்த மாதிரி பெரிய ரைடர்ஸை கூட்டிகிட்டு போகிறது. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு பஸ்ஸில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு ப்ளசண்ட்டான மார்னிங். நமக்கு நேற்று வரைக்கும் எப்படி, முந்தானத்து வரைக்கும் எப்படி வெயில் அடிச்சிருந்துன்னு பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நல்லா அழகான ஒரு இது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கொல்லி போகிறோம். மோஸ்ட் ஆஃப் ரைடர்ஸ் சென்னை. நான் இது தெரிஞ்சு தான் நான் சென்னைக்கு உங்களுக்காக தான் வந்திருக்கேன். ஏன்னா நான் அங்கேருந்து தான் வரணும். ஆனால் சென்னையிலேருந்து தான் நிறைய பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த ரைடு போட்டாலே. அதனால தான் சரி நம்ம இங்கே வந்துடும் சொல்லி வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஆர்எஃப் குரூப் ரைட் கொல்லி அதுக்கு தான் போகிறோம். ஒரு 3 ரூல்ஸ் தான், ரொம்ப பெரிய ரூல்ஸ்லாம் கிடையாது நம்மகிட்ட. எப்படின்னா கண்டிப்பாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அது ஒரு ரூல்ஸு, மெயின் ரூல்ஸு. இதில் வந்து நான் மார்ஷலாக இருப்பேன். நான் வந்து ஹெட்டோ டெய்லோ கிடையாது, நான் மார்ஷலாக இருப்பேன். நான் முன்ன போய்க்கிடுவேன். நான் ஹெட்டோ டெய்லோ யாரையும் மாற்றி விட்டேன் அப்படின்னாச்சுன்னா அவங்க அதுக்கு முன்னாடி என்ன நடந்துருந்துச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகணும். வேறு ஒன்றும் இல்லை. ஹேண்ட் சைன் வந்து ஒரு 3 சைன் தான். இந்த கையும் இந்த காலும் தான் காட்டுவேன். அதே தான் நீங்கள் ஹெட்டாக எடுக்கிறவங்க காட்டுங்க. வண்டியில் உள்ள இண்டிகேட்டர் சைன்ஸை ஒருத்தர் முதல்ல உள்ளவர் போட்டார்னா பின்னாடி உள்ளவர் போடக்கூடாதுன்னு இல்லை, அவர் அடுத்த ஆளுக்கு கடத்தணும். அந்த சைன்ஸை இண்டிகேட்டர்ஸை போட்டுக்கிடுங்க. நான் வந்து இந்த இடத்துல இப்படி ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த கை, அப்புறம் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக தான் வச்சுருப்பேன். ரொம்ப எனக்குன்னு தனியாக வச்சுருக்கேன். இது யூனிவர்சல் சைன் ஓரளவு இல்லை, நான் அதை சொல்லிக்கிறேன். இப்படி போகிறது எல்லாம் வாங்க அப்படிங்கிறது, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வாங்கங்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது பேரிகார்டு வருது அப்படின்னா இது பண்ணுவேன். மாடு ஆடு வருதுன்னா இப்படி இப்போ காலை வைப்பேன். யாராவது ஆளுங்க யாராவது குறுக்க வர போகிறாங்கன்னா இப்படி காலை வைக்க. இதே தான் ஹெட்டு பண்ணணும். இதை அடுத்தடுத்த ஆள் அங்கங்கே பின்னாடி கடத்திக்கிட்டே இருக்கணும். ரெண்டாவது சிக்ஸாக் லைனில் தான் போகணும். ஒருத்தருக்கு நேர் பின்னாடி யாரும் போகக்கூடாது. சிக்ஸாக் லைனு தெரியுதுல்ல? இது ஒருத்தர்னா இங்கே ஒருத்தர், அப்புறம் இங்கே ஒருத்தர், அப்புறம் இங்கே ஒருத்தர், அப்படி. ஏன்னா கண்ணாடியில் ரைட் சைடு கண்ணாடியில் உங்களை அடுத்த ஆள் தெரியணும், பின்னாடி வர்ற ஆள். பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டோல்கேட்டு. சரி, அது வரைக்கும் நோ ஸ்டாப்பு. யாருக்காவது ஸ்டாப் போடணுமா, பெட்ரோல் போடணுமா? அண்ணனுக்கு தம்பிக்கு மட்டும் போடணும். அவங்க போகிறப்ப போட்டுக்குவாங்க. ரெண்டாவது ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. சரியா? அதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம நேராக லஞ்சுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். என்னோட காணொலிகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற பழைய நட்புதாரர்கள் புதிய நண்பர்களாக மாறினதுக்கப்புறம் அவங்க கூட பேசிக்கிட்டு நேரம் போனதே தெரியல. அங்கேயே ஒரு 15-20 நிமிஷத்தை காலி பண்ணியாச்சு. இந்த குரூப் ரைடில் நம்ம மொத்தம் 37 நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. இத்தனை பேரையும் கூட்டிகிட்டு கொல்லிமலையில் ஏறுற அந்த அனுபவத்துக்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் அனுபவித்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், வந்து கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:45 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். சின்ன செஷன் போட்டோம், அதில் வந்து டைம் 6:45 ஆகிடுச்சு. இங்கேருந்து 16 வண்டி போகுது, மொத்தம் 16 வண்டி போகுது. ஆனால் பைக்கில் ஏறுங்க டக்குன்னு ஏறுங்க. அப்படியே லைனாக வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து வேறு மாதிரிலாம் ஷார்ட் உங்களுக்கு காட்டலாம். பட் நான் இப்போ மார்ஷலாக இருந்து போகிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி ஷார்ட் காட்ட முடியாது. இது யார் காலையில் வளைஞ்சு நிற்கிது? ஓகே, இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. சென்னையிலேருந்து இப்போ தான், அதாவது ஏற்கனவே ஏலகிரிக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சென்னையிலேருந்து தான் போனோம் நாங்கள். அது ஒரு 20-25 பேர் போல். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 4 வருஷம் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் கிளம்புறோம்.
சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. கிளாம்பாக்கம். ஆனால் எல்லாம் ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர் தான். ஒரு சில பேர் தான் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாருமே பக்கா ரைடிங் கியர்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸ் தான். இந்த ரைடில் சென்னையில் மட்டும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் எங்கள் பெங்களூர், அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருச்சி, அப்புறம் எங்கள் கடலூர், இது எல்லாத்துலேருந்தும் வராங்க. எல்லோரும் ஒன்றா ஐக்கியமாகிற இடம் நம்ம சேலத்துக்கு பக்கத்தில் காரவள்ளி, அதாவது கொல்லிமலையோட கீழ்ப்பகுதி, அந்த பகுதியில் தான் நிற்கிறோம் நம்ம. இப்போ நான் தான் மார்ஷலாக எடுத்து போயிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் செங்கல்பட்டு வரைக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி போனால் தான் அவங்கவுங்க எப்படி வராங்கன்னு பார்க்க முடியும். நான் பாட்டுக்கு முன்னாடி பிடிக்கிட்டு போனேன்னா அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் இருக்குது என்ன எதுன்னு தெரியாது இல்லையா? அதனால் முன்னாடி நம்ம போகிறது கிடையாது, மாற்றிடணும். வந்துட்டோம். ஏதாவது ஒரு லைனில் போ தம்பி, 3 லைனும் அவனுக்கு சொந்தன்ற மாதிரி போகிறாப்புல. மழை வர்ற மாதிரி கிளைமேட்டு தான், ஆனால் மழை வர மாட்டேங்குதுங்க. வெக்கையாக தான் இருக்குது. காலையில் புழுங்கி அவிஞ்சு ஊற்று தான் செய்யுது உடம்பு. பெட்ரோல் எல்லோரும் போட்டாங்க. நான் நேற்று குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிட்டேன், பெட்ரோல் எல்லாம் போட்டு வச்சுக்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் எனக்கு பெட்ரோல் போடணும் உனக்கு பெட்ரோல் போடணுன்ட்டு சொன்னீங்கன்னா இப்போ மற்றவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். அதெல்லாம் முதல்ல செஞ்சு முடிச்சிட்டோன்னு வைங்களேன். ஏன்னா என்னத்த வேலை நமக்கு முந்தின நாள் உட்காந்துக்கிட்டு அடுத்த நாள் ரைடு போனோம்னா எனக்குலாம் தூக்கமே வராது. ஒரு பெட்ரோல் கூட போடாமல் உட்காந்துருந்தா விளங்குமா? அதனால் எல்லாத்தையும் குரூப்பில் சொல்லி வச்சாச்சு பார்த்துடுங்க. அதில் எல்லோரும் பெட்ரோல் போட்டதுனால இப்போது காலையில் எழுந்திரிச்சு ஒரு ஸ்ட்ரெச்சாக நம்ம போயிடலாம். ஒரு 200 கிலோமீட்டருக்கு வேறு எந்த பிரேக்கும் இருக்காது. ஒரு டீ பிரேக்கு, ஒரு ரெஸ்ட்டு, அதே மாதிரி இருக்கலாம். மற்ற பிரேக் எதுவுமே போடாமல் அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ மொதல் பிரேக்கே திண்டிவனம் தான் சொல்லியிருக்கேன். அவ்வளோ தூரத்துக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஏதாவது பாயிண்ட் போடுவோம். எடுத்தீங்களா? இண்டிகேட்டர் போடணும். லெஃப்ட்டு திரும்ப போனால் இண்டிகேட்டர் கரெக்டாக. அவன் இப்போ பின்னாடி எவனா வந்தாங்கன்னு ஐயோ போகிறாங்களே. லெஃப்ட்டு அவர் பேக்கை வாங்கி விட்டு விடுவோம். ஈஸியாக இருக்குல்ல? எவ்வளோ கஷ்டப்படுது. அண்ணே இதை பேக்கை மட்டும் இங்கே வைக்கிறேன். ஓகே. அவர் சாருது அந்த புல்லட்டில் வர்றாங்களா? ஸ்லோவாக வந்தீங்க, ரொம்ப ஸ்லோவாகிட்டீங்கண்ணே. 80 தாண்டணும். 80+ தான். 80க்கு கீழே வரக்கூடாது. இல்லை அவ்வளோதான், பேக்கு இல்லை, ஒன்று தான். அவர் ஃப்ரண்ட்டில் டேங்க் மேலே வச்சிட்ருக்காரு. இது திண்டிவனம் ஸ்டாப்பு என்ன, அதுக்கப்புறம் நேராக விழுந்துருப்பேட்டேன். நான் பார்த்துட்டு தான் வரேன் உங்களை. சரி ஓகே பாய், கிளம்புங்க. இந்த ட்ரையம்பு உங்க இது யாருது? இப்போ இது ரைடர் யாரு? இந்த வண்டி ரைடர் யாரு? ரெஸ்ட் ரூம் போயிட்டாரா? என்ன காயலு, சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற, அவங்களுக்கே தெரிய வேண்டாமாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ரைடில் நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் ரைடர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் அதே மாதிரி சின்ன சின்ன அனுசரணைகள் என்னுடைய டீமில் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரி சில ஆலோசனைகளை சொல்லி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கேன். கார் வந்துருச்சே கரெக்டாக பாரா. ஒரு ரைடரு நமக்கு இது 500 புல்லட்டுங்க. 70 வயசு சாருக்கு அடிச்சு நொறுக்கிட்டு வந்துட்டாப்புல. எல்லாம் அங்கே ஒரு கேதர் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். எல்லாம் வந்துட்டாங்களான்னு ஒரு செக் பண்ணிக்கிடுவோம். எல்லாம் வந்தாச்சுல. ஹைனஸ் முன்னார் போனார்ல, வந்தார்ல. ஸ்ட்ரெச்சு பாருங்க, அவர் குரூப்பில் போட்டு விட்டார்ல ஸ்ட்ரெச்சு எப்படி பண்ணணும்னு, அதை பண்ணுறாரு பாருங்க. சார் என்ன ஜஸ்ட் 80 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம், அதுக்குள்ள என்ன ஸ்ட்ரெச்சு 500 புல்லட் ஓட்டுறீங்களா? அப்படி தான் இருக்கும். சூப்பர். ஓகே தானே ரைடு? ஓகே தானே சார்? வந்து பார்த்தீங்கன்னா 500 புல்லட்டு. அதான் நீங்கள் அவசரப்படவே படாதீங்க.
நான் எல்லாருக்கும் பின்னாடி தான் வருவேன். அதனால் நீங்கள் என்னை நம்ம கிராசிங் வேறு வருதா? உஷாராக பார்த்து வாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வண்டி வந்து 500 புல்லட்டு, அதுவும் 2017 நினைக்கேன். பாட்டுக்கு டை லாஸ்ட் அப்படின்ட்டு வராப்பில். ப்ரோ கிளம்புங்க, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகணுன்னா இல்லை, நான் வந்துடுறேன். ஸோ சூப்பராக இருக்குங்க. பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த டீம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படியே லைனாக போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டாப் இப்போ வந்து இதுலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வந்திருப்போமா, ஒரு 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வந்திருப்போம். என்ன சென்னை 99 ஒரு ஹோட்டல் இருக்கும், அதை தாண்டி திண்டிவனத்துக்கு முன்னாடி இருக்க டோல்கேட்டு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை சாப்பிட போகலான்னு பார்த்தா 9:30 மணி ஆகுமா சாப்பிட்றதுக்கு. அதுக்குள்ளே எங்களுக்கு நாங்கள்லாம் வந்து எல்லாமே 50+, 80+, 60+ன்னு இருக்குது. எல்லாம் தாங்காது. மாத்திரை போடுற டீம் பார்த்தீங்களா. அதனால் விழுப்புரம் டோலில் நில்லுங்க, ஒரு 8:45 9க்குலாம் நின்றுடலாம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருக்கேன். சூப்பராக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ட்ரிப்பில் இந்த ரோட்டில் வந்து நம்ம நிறைய சோலோவாக தான் போயிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய டீமோட போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 போனது வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரிக்கு தான் போயிருக்கேன். இந்த பக்கம் வந்து டீமோட போனதில்லை. பட் ஏகப்பட்ட டைம் பார்த்துருக்கேன், பெரிய டீம்லாம் போவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானும் வந்து அவங்க டீம் கூட சேர்ந்து போயிட்டுருக்கேன். நானும் சரி வேம்புலியும் சரி சேர்ந்து போயிட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அந்த டீம் உண்மையிலே ஒரு பெரிய டாஸ்க்குங்க இது. நானும் ரொம்ப நாள் ஆச்சு மிஸ் ஆகிட்டேன் அப்படின்னு பார்த்தேன். போன தடவை லடாக் போகும்போது நான் காரில் போனதுனால எனக்கு பைசா ஒன்றும் இல்லை. அது 2வது லடாக் போகிற வண்டிகள் அந்த நான் ஸ்டாப்பாக போவாங்க, அவங்களும் வந்து நிற்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஸ்டெப்பாக நின்று கொண்டு வரோம். கணக்கும் அதிகம் 17 வண்டினா சும்மாவா? அப்போ அதுதான் இது. மொத்தமாக இனிமேல் நாங்கள் மலை மேலே ஏற போகிறது எத்தனை வண்டி தெரியுமா? மொத்தம் 40 பேர். எத்தனை பைக்குன்னா 3 காரு, மிச்சம் எல்லாமே பைக்கு தான். குறைஞ்சது 32 பைக்கு பக்கத்தில் வரும். 32 பைக்கும் ஒன்றா ஏற போகிறோம். லடாக்குக்குமே நாங்கள் 30 பேர் போயிருக்கிறோம், அது வேற கதை. ஆனால் இங்கேருந்து கொல்லிக்கு போகிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். அந்த 70 ஏர்பின் பெண்டில் வளைஞ்சு போகிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும்னு நினைக்கேன். பார்க்கலாம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இவங்க? இப்போ பாருங்க, ஹைவேல இவ்வளோ பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. டக்குன்னு இது இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. எனக்கு ஆயிருக்கு ஒரு வாட்டி. நம்ம கயத்தாரில் வச்சு என் லாரி ஒன்று பிரேக் டவுன் ஆனதுக்கு அவங்க பஞ்சர் அந்த 2 டயரை வெடிச்சிருச்சு. ஃபுல் லோடில் 13 டன் லோடோட. அதுக்கு அவங்க ஹைவே டிபார்ட்மெண்ட்காரங்க ஜாக்கிலாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி லூஸ் பண்ணது டைட் பண்ணதெல்லாம் நானும் என் டிரைவரும் மட்டும் தான் பார்த்துக்கிட்டோம். உயிரை கையில் பிடிச்சா அன்றைக்கி மாற்றினதெல்லாம் இன்றைக்கும் வரலாறு. வண்டி எப்படி பக்கா பண்ணி வச்சுருக்கா பாருங்க. இந்த பேனியர்ஸ் எல்லாமே ஏதோ ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு கம்பெனிக்காரங்களை வர வச்சு அதை டிசைன் பண்ணி அந்த கிளாசிக் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக்கு இதான் ஃபஸ்ட் டைமாக வச்சுருக்குறாங்க. டூல்ஸ் பாக்ஸ் உள்ளே வச்சு அந்த பேனியர்ஸ், அதுக்கு டூல்ஸ் பாக்ஸ் உள்ளே வைக்கிறதுனால பேனியர்ஸ் தள்ளி வருது. ராயல் என்ஃபீல்டோட பேனியர்ஸில் இதை மாட்ட முடியாது. பேனியர்ஸ் அதாவது சேடில் ஸ்டைலில் இதை மாட்ட முடியாது. அதுக்கு ஒன்று செஞ்சு அதை இவ்வளோ பக்காவை வச்சு மேலே ஒரு டாப் பாக்ஸு, சைடில் 2 பேனியர்ஸு, ஒரு இது எல்லாமே வச்சு ஜம்முன்னு வச்சுருக்காருங்க. நான் அப்புறமா உங்களுக்கு தனியாக வீடியோ காட்டுறேன் அவருடைய வண்டி எப்படி இருக்குன்ட்டு. ஓகே கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் A to B அதில் நிற்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமே உள்ளே இருக்குது. ஒரு டீம்னா ஒரு லேடிஸ் ராணுவ படம் மாதிரி வெக்கமாக வருது எனக்கு. ஐயோ, அவங்க எல்லோரும் பார்த்துட்டு ப்ரோ உங்களை பார்த்து சந்தோஷம், எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே என்னை ஃபாலோ பண்ணுவாங்களா, எல்லாருமே இது பண்ணாங்க. அவங்க ஒரு 6-7 பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஓரளவு தெரியுமா. கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ சந்தோஷத்தில் டபுள் சந்தோஷம். சரி, அவங்க லேடிஸுன்றதுனால நம்ம மேக்ஸிமம் அப்படிலாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காட்ட போகிறதில்ல. A to B விழுப்புரம் A to Bல நிற்கிறோம். ஆனால் கொஞ்சம் கூட்டம் செம்ம கூட்டங்க. எப்படியாவது நீங்களே உட்காந்து சாப்பிட்டுக்கிடுங்க, சீட்லாம் இல்லை அப்படின்னாங்க. அதனால் ஒரு 6 பேராக விட்டுருக்கோம். பார்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பைக்கிங்கெல்லாம் நிற்கிது. இங்கே வந்து சேஃப்டியாக இங்கே விட்டாச்சு. லைனாக விட்டுருக்கோம் பாருங்க, ஃபுல்லாக லைனாக விட்டுருக்கோம். என் பைக்கு அங்கே நிற்கிது. ஜாக்கெட் டிக்கெட்லாம் அப்படியே இருக்குது. நான் தனியாகவே வந்தாலே இப்படி விட்டுருவேன். வணக்கம். வேர்வை பற்றிங்களா? உழைக்கிற மனுஷனுக்கு தான் வேர்வை வரும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வேறவே வரல. நீங்கள் வந்து காரில் வந்தீங்களா? காரில் வந்தீங்களா? எந்த ரூட்டில் போகிறாங்க?
ஓகே கைஸ், இப்போ சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வந்து அடுத்து ஒரு டீமை கிளப்பி விட்றேன். இப்போ கொஞ்சம் நம்ம தாத்தா ரைடருக்கு சின்ன செயின் டைட் பண்ண வேண்டியிருக்கு. அவருக்கு செயின் வந்து லூஸ் ஆகல, டைட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது டைட் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஹை ஸ்பீட் வண்டிகள் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போங்க, உளுந்தூர்பேட்டை டோலில் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே போய்ட்டு வாங்க. போய் 390 அட்வென்ச்சரு, ஜிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் கொரில்லா, அங்கே ஒரு ட்ரைம்ப்பு, பல்சர் வந்து என் கூட வருவாப்புல. இந்த மாதிரி குரூப் ரைடில் நான் போடுற பிளான் ஒரு 90% கரெக்டாக அமையும். சில நேரம் தான் மிஸ் ஆகும். ஆனால் இந்த தடவை பிளானு, அதாவது நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்டினேஷன் நான் போட்டிருந்தது உளுந்தூர்பேட்டை டோலு. ஆனால் கடைசியில் விழுப்புரத்துக்கு முன்னாடியே நாங்கள் சாப்பிட வேண்டியதாக போச்சு. உட்காந்தா தெரியும். இல்லை, அதாவது நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சோம்னா இதுக்கு நம்ம அந்த பொருள் என்ன நினைக்கோன்னா, நான் என் முதலாளிக்கு சும்மா வேலை செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, அவருக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், என்னை அவர் வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேலை வாங்குது. வேறு ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் டைட் பண்ணிட்டே இல்லை. இதை இன்னொரு டைட் வச்சுக்கலாமா? ஒரு கை நான் வைக்கிறேன். ஏன் நான் வரேன், நான் வச்சிடறேன். அதான் நான் இழுக்கிறேன்றேன். இன்னும் இழுக்கலாம் நீங்கள். இப்படியா ரைடுக்கு வருவார்கள்? எப்படி டைட்டில் கரெக்டா? இப்படி ஒரு மோசமான ரைடரை நான் பார்த்ததில்லை. எப்படி? ரியல் பிராக்டிஸ் இன் லடாக் ரைடு. லடாக் ரைடுக்கான ரியல் பிராக்டிஸ். வீக்கெண்டானா மொத்தமாக கிளம்பிடுவாங்க போல இருக்கு. இப்படிலாம் இல்லை. இப்போ இந்த ரோடு அப்படியே தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் பிஸின்னு தான் இருக்குது. ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே இந்த ரோடெலாம் கண்டிப்பாக 6 வழிச்சாலை 8 வழிச்சாலைலாம் போடலாம். எப்படி போட்டாலும் வண்டி போகும். அவ்வளோ கலெக்ஷனும் எடுக்கலாம். ரோடு போட்டுட்டு கலெக்ஷன் தானே பண்ணுறியா? அதில் என்ன இருக்குது? ஸோ உளுந்தூர்பேட்டை டோல்கேட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில். அதில் எல்லோரும் ஸ்டாப் போட சொல்லியிருக்கிறேன். அவங்க கேதர் ஆகிட்டு எல்லாம் வந்துட்டாங்களா, அட்டண்டன்ஸ் கையை தூக்கு, எல்லாம் ரைட்டு ஏபிசி 1 2 3 அப்படின்னு எண்ணிட்டு அப்படியே போயிடலாம். இதே அவரு நம்மால் கிடையாதுல்ல, பிரிஞ்சு அந்த பக்கம் போகிறாரு, கோச்சிக்கிட்டு போகிறாருன்னு பார்த்தேன். அது நம்மால் கிடையாது, வேற ஏதோ ரைடர். சொன்னால எல்லாரும் கேதர் ஆகிட்டாங்கன்ட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் தான் ஃபஸ்ட்டு. ஹோடு ஃபஸ்ட்டு வந்துட்டாரு. அந்த இதில் போயிட்டாரு. யாரு சாரா? பெட்ரோல் போட்டு கரெக்டா இருக்காவா? மாட்டிட்டு வீல டைட் வைக்காம வந்திருக்காரு. தனியா போல கொஞ்ச நேரத்துல தனியா பாத்துச்சு. போயிட்டு யாரா டயர் விட்டு விளையாடுறது? செம காமெடி. ஓகேங்களாண்ணே? அவர் இருக்கார்ல ஏத்தல சொல்லல. நீங்கள் அதாவது 5 நிமிஷம் வேறு யாரும் பார்க்கல அப்படின்னா யாருக்காக கால் பண்ணிடணும். நமக்கு முன்னாடி ஒரு 3 பேர் போயிட்டு இருந்தாங்க. நம்ம சூட் மாதிரி போட்டுருந்தாங்க. சரி, நம்ம ஆளுங்க போகிறாங்க. ஓ பாருங்க, கிட்ட போய் பார்த்து காசு போனால் நம்ம ஆளுங்களுக்கு தெரியும். அது இருக்கேன். கூலிங் தண்ணி வேண்டாம். வேற ஒரு வீடியோ பார்க்கலிட்டு மேலே வச்சிங்கண்ணே. இது கிராஷ் கார்டே போடல. இல்லை நல்லா இருக்குது. இது இப்படி போட்டாலும் சூப்பராக இருக்குது. கிராஷ் கார்டு போட்டேன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. இல்லை, இன்னொன்று இந்த கிராஷ் கார்டு போடாமல் தான் இந்த வண்டி பார்க்க அழகாக இருக்குது. இது இன்னொரு கிராஷ் கார்டு இருக்குது மோட்டோ டாக்கில். அது ரொம்ப ஃபுல்லாக கவர் ஆகாது, நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, போகிறோம். நல்லா இருக்கு. இது லடாக்குக்கே வந்து எப்படியும் ஒரு 25-30 பேர் இங்கேருந்து நாங்கள் போக போகிறோம். சென்னை டு லடாக்குக்கு பைக்கில். இப்போ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு டெஸ்ட் ரைடு மாதிரி, கொஞ்சம் முன்னுக்கூட்டி ஒரு இது டெஸ்ட் ரைடு மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஆனால் இந்த லாங்குக்கு இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகிறோம் பார்த்தீங்களா, அது எனக்கு பர்சனலாக டெஸ்ட் ரைடு மாதிரி இருக்குது. ஏன்னா லடாக்குக்கு நான் பேக்கப் காரில் தான் போவேன், அவங்களுக்கு பைக்கில் போக மாட்டேன். இப்போ எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு நான் பின்னாடி போகிறது பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாருமே சேஃபாக தான் போகிறாங்க. வண்டி ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன்,
ஓரளவு அப்படியே பக்கா சேஃப்டியில் தான் போயிட்டுருக்கலாம். வண்டி பக்காவாக இருந்தாலே எல்லாமே பக்கா தான். நம்ம சில இது வந்து டயர் அப்புறம் மாற்றிக்கலாம், கார்பரேட்டர் அப்புறம் பண்ணிக்கலாம், அப்படி இப்படி நினச்சோம்னா அதுதான் இங்கே ப்ராப்ளம். எது எப்போ ஒன்று போயிருக்கோ அதை உடனே வேலை பார்த்துட்டோன்னு வைங்க, இந்த லாங் ரைடு வர்றதுக்கு தைரியமாக நீங்கள் வண்டி தூக்கிட்டு வரலாம், கவலையே வேண்டாம். NH 38 இருந்து அப்படியே உளுந்தூர்பேட்டை சேலம் ரோடு கிளம்பி திரும்புகிறோம். நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரோட்டில் திரும்பி. மாலையெல்லாம் கரெக்டாக போயிருப்பாங்களா? இல்லை, வேகம்தான். ரோட்டுக்கு ஏறுறவனுக்கும் வேகம், ரோட்டை விட்டு வெளியே போகிறவனுக்கும் வேகம். அது நின்று பார்த்து அப்படி திருப்போம் அப்படின்னுலாம் இல்லை, எல்லாம் கரெக்டாக திரும்பிப்பாங்க நினைக்கிறேன். யாராவது தெரியாத மேப் போடாமல் இருக்கிறவங்க நேராக போயிட்டா அவங்களுக்கு தான் பிரச்சனை. இன்னைக்கு நாங்கள் கொல்லிமலைக்கு ரூட்டு போட்டிருக்கிறது எல்லாருமே போகிற அதே ரூட்டு வழியாக தான். உளுந்தூர்பேட்டைக்கு தாண்டின உடனே ரைட் சைடில் திரும்பி சேலம் வழியாக கோயம்புத்தூர் போகிற அதே ஹைவேல தான் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல இருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தாண்டின உடனே மறுபடியும் லெஃப்ட் இறங்கி சேந்தமங்கலம் வாழப்பாடி அது வழியாக நாங்கள் கொல்லிமலையோட அடிவாரத்துக்கு போக போகிறோம். அதுதான் இப்போ உள்ள பிளானு. அவ்வளோ ரைடர்ஸ்ல இந்த டோல்கேட்டில் தாங்க பிடிச்சிருக்கு. இவருங்க எல்லாம் மொத்தமாக போகிறாங்க, ஒட்டு மொத்தமாக போகிறது இப்போ தான் பிடிச்சிருக்கு. எல்லாம் டக்கு டக்குன்னு மாறி மாறி போயிடுச்சு. இப்போ தான் 17 ரைடர்ஸும் ஒன்றா ஹைவேல. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லொக்கேஷனுக்கு, அதாவது லஞ்சு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு ஹோட்டல் பேசியிருக்கு. அந்த ஹோட்டலுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:40 போய் சேர மாதிரி கூகுள் சொல்லுது. சரி, 1:45 மணி நேரம் ஆகுமா, போகிறது வந்து 2 மணிக்கு போய் சேர்ற மாதிரி சொல்லுது கூகுள். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். In the morning, I wake up feeling no pain. Long stretches, I get to remember it. Then I see my bed is empty on one side. Back in the sheet, only place I can hide. In the morning, I'm wondering how I'm gonna get through the night. Sick and weary, and only your love's gonna make it right. ஒரு ரெஸ்ட் போட்டிருக்கோம். எங்கே அப்படின்னாச்சுன்னா கள்ளக்குறிச்சி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் இருக்குமா, கள்ளக்குறிச்சி தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர். அப்படியே ஒரு மழை இருந்துச்சு, அழகாக அந்த மரத்துக்கு கீழே அவ்வளோ பேரும் வண்டியும் ஓட்டம் கட்டியாச்சு. கார் மட்டும் ஒன்று மிஸ் ஆகி போயிடுச்சு. சார்கிட்ட கேட்போம், அவர் தான் அப்படியே இன்னமும் மாதிரி வராப்புல பாருங்க. சார் எப்படி இருக்கு சார் ரைடு? சூப்பராக இருக்கு. 500 என்ன சொல்லுது? 500 பறக்கு ராசாலியே அப்படி சொல்லுதா? பறக்குது. பின்னாடி யாரும் இல்லை? பின்னாடினா அப்படியே இதுல பின்னாடி பில்லியன்ல உட்கார்றேங்க சார். ஓ, அதுக்கு பாட்டுக்கு மேட்சா இருக்கும்ல. ஆனா நல்லா இருக்கு, வண்டி லுக்கும் நல்லா இருக்கு, போறதும் எந்த ஒரு இது இல்லாம போகுது. வைப்ரேஷன் எப்படி இருக்கு? வைப்ரேஷன் தெரியல, இன்னும் தெரியல. 80லே வர்றதுனால உங்களுக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. சார் வந்து புதுசா இந்த வண்டி வந்து இப்பதான் வாங்கினாப்ல, நம்ம கொல்லி ரைடுக்காகவே வாங்கினாப்ல. லடாக் வர்றாப்ல, அதுக்கு ஒரு டெஸ்ட் ரைடு மாதிரி கொல்லி வர்றதுக்காக இந்த புல்லட் 500 வாங்கியிருக்காப்ல. சாரி, தண்டர்பேர்ட் 500 நல்லா தான் இருக்குன்றாங்க. நீங்க எப்படி இருக்கு ரைடு? நீங்க எஸ்சி எப்படி இருக்கிற இருக்கு? என்ன சொல்லுது? ரொம்ப லாங் இப்பதான் ஃபர்ஸ்ட் வராரு எஸ்சில. சூப்பர், நல்லா இருக்குல்ல? நீங்க உங்களுக்கு உங்களுக்கு ப்ரோ, உங்களுக்கு சொல்ல வேண்டாம், ட்ரேம்ப் ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு ப்ராப்ளமே இல்லை சார். உங்களுக்கு நீங்க ரைட் எல்லாம் போயிருக்கலாம் அப்படின்னா? இப்பதான் வரேன். இப்பதான் வரீங்கண்ணே. இவர்கிட்ட கேட்போம், காரு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாப்ல, என் கார்ல நான் போகணும்டா அப்படின்ட்டு. என்ன சொல்லுது காரு? நல்லா அப்படியே ரிலாக்ஸா வருவது, உண்மையில ஹாப்பியா இருக்கு. நல்ல மைலேஜ் எப்படி கொடுக்கு? யோசிக்கிறதே இல்லை. இல்ல ஓரளவு நம்ம நீங்க நார்மலா வர்றதுனால நல்லா இருக்குல்ல? இருக்கும், ஒரு 18, 20, 18 அவ்வளவுதான், அது போதும்.
அப்புறம் அந்த ஒரு மாதிரி அலாயிறது அப்படி இப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. நல்லா இருக்குண்ணே. நீங்க 17 வருஷம் வண்டிங்க அது. நீங்க ஆனா புத்தம் Fortuner புதுசா கொடுத்தா கூட வச்சிருக்க. வாங்க மாட்டேன். நீங்க ஃபார்ச்சுனர் கொடுத்தா விட வண்டி வாங்க மாட்டேன். வண்டி வாங்க மாட்டேன். ஆமா அதுக்கு அது உண்மை சொல்றதுன்னா 17 வருஷம் வண்டியை யாராவது இவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்களா? நேத்து டெலிவரி எடுத்த மாதிரி வண்டி வச்சிருக்கேன். இப்போ வர்ற வண்டி கூட இன்ஜின் அது எதுவும் வேற ஏதோ ஒரு இன்ஜின், கேட்டன் இன்ஜின். இது கேட்டன் கிடையாதுல்ல, இல்ல இது 800 சூப்பரான ஒரு இன்ஜின். 2012 லாஸ்ட். 2012 லாஸ்ட். ஓகே, அடுத்தது யாரு? சாட்டக். இன்னும் இவர் உடனே மறுபடியும் டூல்ஸ் திறந்துடுறாரு. என்ன டைம் பாசிங் வெயில்ல தாத்தா ரைடர், என்ன டூல்ஸ் திறந்துட்டீங்க? வணக்கம். இவர் வந்து எனக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அப்படியா? லடாக் போறதுக்கு வந்து பிராக்டிஸ் வந்து கொல்லிமலைக்கு போறோம். இல்ல கொல்லிமலைக்கு போகல என்னென்ன ப்ராப்ளம் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்துட்டு அதை பர்மனண்டா சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தான் லடாக் வரணும்னு சொல்லிட்டேன். ஆமா, இங்க கொல்லிமலையில நீங்க எக்ஸாம் இதுல பாஸ் பண்ணாதான் நீங்க லடாக் வரணும். ஆமா, அங்க வந்து எக்ஸாம் எழுதுனீங்க. நீங்க ரீசன்ட் டெஸ்ட்ல பாஸ் பண்ணாதான் லடாக் பாஸ் பண்ணினாலும் பாஸ் ஆனா அப்பப்ப சதியில்லாத படத்துல வர பையன் மாதிரி அப்பதான் ஸ்பேனர் எடுத்து சுத்திட்டு இருக்காரு. பெரிய இன்ஜினியர் வரவனாக்கு அப்படின்ற மாதிரி. பெரிய இன்ஜினியரா இவரோட வர்றதுனால இவருக்கு பெரிய ஆறுதல். சரி, எனி டைம் வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணாருங்க ராயல். காயல் வந்து காயல் என்றால் பொறுப்புணர்வு, அன்பு, ஆதரவு, புறம்போக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. காயலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. காயல் 92 ரைடர்ஸ். ஆமா, அண்ணனோட வண்டியையும் ஒரு வீடியோ அடுத்ததா வரும் கூடிய சீக்கிரம். அவ்வளவு அழகா ரொம்ப ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல. ஒரு சில வண்டி நல்லா கேப்சரா இருக்கும். அதுல இந்த வண்டி அப்படி. ஹாய் ப்ரோ மேடி. அவர் வந்து ஆல்ரெடி இந்தியா ரைடரு. அவரை வச்சு ஒருத்தருக்கு ஒண்ணும் இல்லை. இப்போ அன்பிளான்டா போய்கிட்டே இருக்காங்க. கொல்லி வந்துட்டு கொல்லிக்கு அப்புறம் எங்க போறாங்கன்னு தெரியாது. கேரளா பிளான் பண்ணிருந்தேன். கேரளா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஒரு 10 days. பட் ஆனாலும் சரி தனியா தான் நாங்க வந்து என்னன்னா அது வெறுப்பா இருக்குமே தனியா அப்படின்னு சொல்லிட்டு செம ஹாப்பினஸா இருக்கு. வந்ததே தெரியல எங்களுக்கு. ஸ்டேஞ்சஸ் மாதிரி வந்ததே தெரியலன்னா ஓட்டுனது அவரு. நீ பின்னாடி உட்காந்துக்கிட்டு வந்ததே தெரியல. மாத்தி ஓட்டுனதுனால. பட் ஆனா ரொம்ப நாள் கழிச்சு 6-7 மாசம் கழிச்சு ரைடு போயிட்டு வந்து என்ஜாய்மெண்ட் அப்படி இருக்குன்னு செம்ம என்ஜாய்மெண்டா இருக்கு. நிறைய பேர் நீயும் வரணும்னு நினைச்சு வந்து ஜாயின் பண்ணிக்க. இல்ல நானும் வந்து ரைடு போய் ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. ஒரு ரொம்ப அது ரொம்ப நாள் ஆன உடனே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எவ்வளவு நாள்? இப்பதானே 10 நாள் ஆயிடுச்சு. இல்ல 10 நாள் ஆயிடுச்சு ரைடு போய். ஒரு மாசம் இடையில லீவு போட்டுட்டேன். தானே போனீங்க? ஆமா, எல்லாரும் ஒண்ணா போயிட்டு இல்ல அதான் ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் அதை வீட்டுல விட ரொம்ப நாள் ஆச்சு. அது வீடியோ பார்த்த உடனே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் கிடையாது, சீக்கிரம் வந்தாச்சு. ஓரளவுக்கு யாரும் வந்து லடாக் வர போறாரு. தைரியம் வந்துருச்சு. ஒரு 250 கிலோமீட்டர் இருக்குமா, அது தைரியம் வந்துருச்சு. கண்டிப்பா வந்துருவாருன்னு நம்புறோம். வந்துருவாரு அவரு. இல்ல லடாக் வர்றவங்களே ஒரு 3 பேர் பக்கத்துல இருக்க. நீ ஒரு லடாக் போயிருக்க. அதுக்கப்புறம் அவர் தாத்தா ரைடரு பீச் பிளேப். அவரு 200 கிலோமீட்டர் எப்படி ஓட்டினா எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிட்டல. இல்ல தனியா ஓட்டுறது குரூப்ல தனியா தான். நீங்க தான் தமிழ்நாடு முழுக்க அந்த வண்டியில தரல போயிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, எல்லா இடமும் போனது. குரூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்க நெக்ஸ்ட் இன்னும் அடுத்த லெவல் ஆகணும். என்னது இந்த இவங்க போட்டிருக்காருல அந்த மாதிரி எல்லா ரைடிங் கேர்ஸும் வாங்குங்க. சரியா? பைக் அப்டேட் பண்ணுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா சூப்பர் பைக் தான் இது. நீங்க அப்படி வாங்கிட்டு பாப்பாவுக்கும் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ரைடு கிளம்புங்க. நல்லா விரட்டுறாரு. நான் சூப்பரா அதான் சொன்னேன்ல, ஸ்பீட் கரெக்டா மெயின்டைன் பண்றாரு. அன்னைக்கு யூனிகார்ன்ல வந்தவரும் அதான் சொன்னாரு, நான் வர முடியாது, உங்க ஸ்பீடுக்கு வர முடியாதுன்னு. அதெல்லாம் இல்ல, நீங்க வந்தாலே தெரியும். பள்ளிக்கூட நாட்கள்லயே நண்பர்கள் கூட பேசும்போது நேரம் போறதே தெரியாது. இப்போ பருவம் வந்து பக்குவம் அடைஞ்சு இதுக்கப்புறம் நண்பர்கள் கூட பேசணும்னா சொல்லவா வேணும்? விடிய விடிய பேசிட்டு இருப்போம் போல இருக்கு. அந்த மரத்தடியை விட்டு வேகமாக கிளம்பிட்டோம். இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. கொல்லிமலை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ரூட்டை நாங்கள் போகணும் அப்படின்னா பகல் நேரத்தில் போனால் தானே நல்லா இருக்கும். அதனால எல்லாரையும் கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்பிட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில், அதாவது நம்ம கள்ளக்குறிச்சி தாண்டின உடனேயே நம்ம லெஃப்ட் எடுக்க வேண்டியிருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் எல்லா ரைடர்ஸும் அந்த இடத்துல ஒன்றா நின்றுக்கிட்டு, ஏன்னா நம்ம லெஃப்ட் திரும்புறது தெரியாமல் சில ரைடர்ஸ் நேராக போயிட்டாங்கன்னா அவங்கள பிடிக்க முடியாது, அவங்கள கான்டாக்ட் பண்ணவும் முடியாது. அதனால் அந்த ஒரு ஸ்டெச்சில் எல்லாருமே இருந்து ஒன்றா இருந்து 17 ரைடர்ஸும் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள லெஃப்ட் திரும்பினோம்.
இப்போ இந்த டீமில் வந்திருக்க அத்தனை பேருமே நம்ம கேஆர்எஃப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து புதுசாக வந்திருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் போட்ட கொல்லி ஹில்ஸ் வீடியோ பார்த்துட்டு அவங்க கொஞ்சம் சில பேர் வந்தாங்க பார்த்துடுங்க. என்னாச்சு ப்ரோ போங்க போங்க. ப்ரோ உங்களுக்கு பெட்ரோல் போட வேண்டாம்ல? பெட்ரோல் வேண்டாம்ல? போட்டு எப்போ நிற்க வேண்டாம் ப்ரோ, போட்டு நீங்கள் போட்டு பெட்ரோல் வேண்டாம்ல? போங்க போங்க, அங்கே போய் நில்லுங்க. எங்கே நிற்க? ஓ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேல நம்ம நேராக வாழப்பாடி போகாமல் இதில் ஆத்தூர் தாண்டினதுக்கப்புறம் லெஃப்ட்டு திரும்புது. லெஃப்ட்டு திருப்பி ஒரு வி ஷேப் மாதிரி திரும்பி ஆத்தூர், சேலம், கடலூர் மெயின் ரோடு அந்த மாதிரி ரோட்டுக்கு போகுது. கொஞ்சம் இதில் மறுபடியும் ரைட்டுக்கு லெஃப்ட் கட் ஆகுமா. அதான் அந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு சிங்கிள் ரோடு தான் இருக்குன்றாப்புல. எவ்வளோ தூரம் சிங்கிள் ரோடு, எவ்வளோ தூரம் பெரிய ரோடுங்கிறது தெரியல. ஏன்னா இதில் இது வரைக்கும் நான் வந்ததில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. இப்போ ஆத்தூர் பைபாஸ் போயிட்டு இப்படி வரோம். மறுபடியும் ஆத்தூர் ஊருக்குள்ளே போகாமல் இப்படி வந்த மாதிரி. இப்போ ஆத்தூர்லேருந்து ரைட்டு கட் பண்ணி ஒரு பாலத்து வழியாக பாலம் வேலை நடைபெற்று இருக்கு. அந்த பாலத்து வழியாக இறங்கி தாண்டவராயபுரம் அப்படிங்கிற ஊரத்தை உள்ள வழியாக போய்கிட்டு இருக்கோம். இது இந்த ஒரு சிங்கிள் ரோடு தான், ஆனால் நல்லா இருக்குது. நல்லா அகலமாக சூப்பராக போட்டு வச்சுருக்காங்களே, கேரளாவில் போட்டு வச்சுருக்க மாதிரி நல்லா இருக்குது. இன்னும் ஒரு மணி நேரம் கரெக்டாக. ஏன்னா எங்கேயும் ரெஸ்ட் எடுக்க விடலை. இறங்குனாங்கனாலே ஒரு 10-20 நிமிஷம் ஓடிடுது. அதனால் இறங்க விடாமல் இப்படி தட்டி விட்டு போயிட்டே இருக்கோம். வழக்கம் நாங்கள் போட்ட பிளான் 1 மணி. சரி அப்படி இப்படி போய் 1:30 மணிக்கு நம்ம கொல்லி அடிவாரம் போயிடலான்னு சொல்லி பிளானு. ஆனால் இப்போ மணி 2 மணிக்கு தான் போய் சேருவோன்னு சொல்லுது. ஆனால் இவ்வளோ பெரிய டீமை தூக்கிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் டிலேயில் போகிறது பெரிய விஷயம் தானே. ஏன்னா ஒரு மணி நேரம் டிலேயில் இப்போ நான் தனியாக வந்தாலே அவ்வளோ நேரம் ஆயிருக்கேன். ஏன்னா வெயில் இப்போலாம் வெயில் கொளுத்த ஆரம்பிச்சிட்டு நல்லா இக்கெல்லாம் வேர்த்து ஊற்றுது. நிறைய மலைகளாக இருக்குப்பா. காலையில் 5 நாள் தூக்கம் வருது. சுற்றி மலைகளாக இருக்குது. அதான் அந்த கல்வராயன் மலையா, அதுதானே இதெல்லாமே. கொல்லிமலை, தம்பம்பட்டி, நாமக்கல், ராசிபுரம், இது எல்லாமே இந்த சைடு தான் போல இருக்குது. காற்று நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஏன் இப்படி மாதிரி வெயில் தான் அதிகமாக இருக்கு. மழை வர போகுதே. மழை இல்லை, மழை இல்லை, மலை மவுண்டைன் வர போகுதே. என் காதலே என் காதலே இன்னும் என்ன செய்ய போகிறாய்? உன் ஓவியன் என்று தெரிந்தும் நீ என்னை என்ன செய்ய போகிறாய்? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தர போகிறாய்? இதில் போட்டிருக்கு பாருங்க. ராசிபுரம் 41 கிலோமீட்டர், திருச்செங்கோடு 77, ஈரோடு 99, கோயம்புத்தூர் 199. கோயம்புத்தூருக்கு எப்படி போகலாமா? இங்கே வேறு இந்த அந்த செட்டு அப்படியே நான் சுத்தாமே இருக்கேன். இந்த ராசிபுரம் நாமக்கலுக்கு இடையில இதுக்கும் அந்த பக்கம் திருச்சி அந்த பக்கம் இடையில ஒரு பெல்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த பெல்ட்டில் நான் சுற்றவே இல்லை இது வரைக்கும். அதனால தான் இந்த ஊர்கள் என்னன்னு கூட எனக்கு தெரியல. ரூட்டு ஓகே, அது கூட கற்றுக்கலாம். பட் இங்கனோடு என்ன ஊர்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கு. பற்றிலா இல்லை சும்மா வந்து சுற்றணும் பார்த்துடுங்க. பாருங்க இந்த இடத்துல வீடுனா எப்படி இருக்கும். பின்னாடி மலை. காலையில் எந்திரிச்சு பல்லு விளக்குறதே மலைக்கு பின்னாடி அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணி பல்லு விளக்குறது எப்படி இருக்கும்ல. பாக்கு மர தோப்பு, பெட்ரோல் பங்கு, மோடி ஐயா போட்டோ, சே உழுத்து வச்ச வாழ்க்கை ஐயா. சிரிக்காதீங்க, நம்ம சாமி கண்ணு குத்திரும் பார்த்துக்கிடுங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல். அனுபவம் புதுமை எங்க நாமக்கல்லில் கண்டேன். சிங்கிள் ரோட்டில் அழகழகா பூக்கள் தான் பூத்துதான் இருக்குதே. ஓ
கேமரா ஏன் திரும்பிச்சுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. கோபுரம் ஏதோ சதி பண்ணிடுச்சு. கோபுரம் வந்து சாலையை பார்க்க மாட்டேங்குது, சேலையை பார்க்குது. இந்த கோபுரம் மேலே கம்ப்ளைண்ட் வருது. ஒரு இமெயில் அனுப்பி கம்ப்ளைண்ட் பண்ணணும் பார்த்துங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சுச்சு ஆகா ஆகா ஆகா. சாலை மதிய வெயிலில் கூட அழகாக இருக்கு. அங்கே வண்டி ரோட்டில் வண்டி இல்லைன்னு ஒன்று நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸாக போய்கிட்டு இருக்கேன். மக்கள் எல்லாம் முன்னாடி போய்ட்டு லொக்கேஷன் கொடுத்தாச்சு இல்லை, போய் அங்கே உட்காந்து சோத்தச்சு கட்டி சாப்பிடுங்க நீயாச்சு. இப்போ நான் பின்னாடி வந்து சார்ந்துக்கிறேன். சோறு சாப்பிட மாட்டேன் பார்த்துடுங்க இன்னைக்கு. சோறு சாப்பிட்டேன்னா எனக்கு தூக்கம் வரும். அப்புறம் இத்தனை பேர் மேய்க்கணுமா இல்லையா, அதுக்கு எனர்ஜி வேணும், அதுக்கு நினைவு வேணும், தூங்கிடக்கூடாது. ஏங்க வளைவுல திரும்பின உடனே ஒரு உலகம் வந்துச்சு பாருங்க. எனக்கு முன்னாடி அப்படியே ஒரு 70 mm ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருக்கு இந்த மலை. ஒப்பா சூப்பராக இருக்கு. நல்ல ரோடு போட்டு வச்சு நல்ல சேஃப்டியாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு இறக்கம் அப்படி இப்போ மலை தான். அப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது மலை தானா? ஒரு பெண் என்பவள் படுத்து கிடந்த மாதிரியே இருக்குது. நல்லா இருக்கு. இது எந்த ஊர்? ஒரு கோயில் இருக்கு, நல்ல ஃபேமஸ் கோயில் போல இருக்கு. கார்லாம் நிற்கிது. அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயில். ஊர் பேர் தான் பெருசாக போடும். முன்னாடிலாம் ஊர் பேர் பெருசாக கடை போர்டில் போடுவாங்க. இப்போ ஊர் பேர்லாம் போடுறதில்ல. ஃபோன் நம்பரு, லொக்கேஷன் நம்பரு தான் போடுறது. கார்னரிங்லாம் இருக்கு. அப்பா பயங்கரமா. இன்னொரு 8-9 கிலோமீட்டரில் லெஃப்ட் கட் பண்ணணும் போல இருக்கு. நாமகிரிப்பேட்டை வேலுக்குறிச்சி ரோட்டில். இப்போ வந்து நாமகிரிப்பேட்டையில் வந்து நிற்கிறோங்க. இங்கே வந்து இதுலேருந்து லெஃப்ட்டு திரும்பும் போல் இருக்குது. ஒரு பேலுக்குறிச்சி ரோடுன்னு சொல்லி லெஃப்ட்டு திரும்பி அப்புறம் இப்படி போய்கிட்டு இருக்கு. நாமகிரிப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுன்னா நல்லா இருக்கு. ஒரு நல்ல கிராமத்து நகரம். தண்ணி வாங்குறவங்களாம் இங்கேயே வாங்கிக்கிட்டால் கொஞ்சம் நல்லது. குடிக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். தரமாக இருக்குங்க ஏரியா. கோழி பண்ணைலாம் பார்த்தேன் நான். இது வரைக்கும் நாமக்கல்லில் இருக்க கோழி பண்ணைன்னா நாமக்கல் தான் சொல்லுவாங்க, கோழி முட்டை இது எல்லாமே. இது பார்த்ததே கிடையாது பார்த்துடுங்க. அங்கிட்ட ஒரு பெரிய பண்ணை இருந்துச்சு. ஆனால் அப்படியே கந்தர்வ வாடை வந்துச்சு பாருங்க. சாப்பிட வேற இல்லை, உள்ளேருந்து எல்லாம் வெளியே வந்துடுச்சு. ஆனால் பரவாயில்ல, அதுக்கு அது கோழியாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். கோழி ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நாமக்கல் 28 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஆனால் ஏரியா சூப்பராக இருக்குது. கிளைமேட்டும் நல்லா இருக்குது. கொஞ்சம் கதப்பாக இருக்குது. இருந்தாலும் அந்த சுள்ளுன்னு அடிக்கிற வெயில் இல்லை பற்றிலா. ஓ ஊரில் இந்த குதிரைலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. பழைய காலத்து இது பற்றிலாம் ரொம்ப பழசு. அந்த எல்லைச்சாமி குதிரை அது நல்லா மண் குதிரை வேறு மாதிரி இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. என்னாச்சு டோனிங்லாம் நிற்கக்கூடாது. ஓகே நவுட்டுங்க வண்டி நவுட்டுங்க. ஹார்லி டேவிட்சன். ஹார்லி யாருன்னு தெரியாது. அந்த டேவிட்சன் நான் தான். எங்கள் அப்பா பேர் டேவிட்டு, அவரோட சன்னு நான். அப்போ டேவிட்சன்னு நான். கிட்டத்தட்ட அப்படியே ஒரு பள்ளத்தாக்கு இருக்குதுங்க இது. எனக்கு இப்போ கொஞ்சம் அரக்குவேலி போனோம் பார்த்தீங்களா, அரக்குவேலி இப்படித்தானே இருந்துச்சு. இப்படி ஒன்று தமிழ்நாட்டிலே இருந்திருக்கா? அரக்குவேலி சேம் அப்படி இப்படியே தான் இருந்துச்சுங்க. அரக்குவேலி ப்ளஸ் ஒடிசாவிலையும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. அதுதான் அப்படியே தான் இருக்குது. கொல்லிமலை 34 கிலோமீட்டர். சார் காரு எங்கே போகுது? லாரி மாதிரி தான் இருக்குது, காரு கிடையாது, லாரி. அப்படியே திருப்புறாரு பாருங்க. அப்படியே சரிங்க திருப்பின மாதிரி ஜம்முன்னு போகுது. கொல்லிமலை வரக்கி விற்கிறாங்க, வரட்டி. போலாம் போங்க. ஃபைனலி கொல்லி ஹில்ஸோட ரோட்டுக்கு வந்தாச்சு. நம்ம ஏத்தாப்புல தெரிதான் கொல்லிமலையா, பாதியை காணோம்.
ஸ்மூத்தாக போட்டிருக்காங்களே. உள்ளையா? டீம் எல்லாமே அங்கே நிற்கிறாங்க. மொத்தம் 4 காரா? 1 2 3 4 காரு. சூப்பர் சூப்பர். வெரி குட். நிற்கிதுல்ல எவ்வளோ தூரத்தில், கிட்டத்தட்ட ஒரு எல்லாருமே ஒரு 300 350 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பாங்க. ஓட்டிட்டு வந்துட்டு இங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. எங்கன்னா கொல்லிமலைக்கு அடிவாரத்தில் எலாஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பார்க்கிங் ஏரியா உள்ள அழகாக கொடுத்துருக்காங்க. இது நான் கூகுளில் பார்த்து தான் முடிவு பண்ணேன். இப்போ அட்டு மாதிரிலாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அதில் அப்புறம் ஃப்ரண்ட்லி கிச்சன் இருக்குது. ஸோ எல்லாமே கிடைக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நான் வந்து ஃபுட்டு இருக்கா, இவ்வளோ நான் இத்தனை பேர் வருவோம், அதுக்கு ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம். 2 மணிக்கு மேலே அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஓகே. அது மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரைடர்ஸும் சாப்பிட்டுட்ருக்காங்க. மகிழ்ச்சி. இப்போது கோயம்புத்தூர், தூத்துக்குடி, அது மாதிரி பெங்களூரு, இங்கேருந்துலாம் வந்த ரைடர்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹாய் ப்ரோ, நாகேந்திரன். நம்ம ஏற்கனவே ஊட்டி ரைடு ப்ளஸ் நாங்கள் செப்பரேட்டாக தனியாக சோலோவாக போன ரைடு. ப்ரோ இவர் வந்து தூத்துக்குடி. ஹாய் ப்ரோ, தூத்துக்குடியிலேருந்து பாருங்கள் மிஸ் பண்ணிட்டோம். திருப்பி போகும்போது ஜாயின் பண்ணிடுவோம் சரியா? திருப்பி போகும்போது தூத்துக்குடி போவோம். இது தனியாக தான் வந்திருக்காரு பாவம் தூத்துக்குடியிலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஜாஸ் காரு பாதி பேர் சாப்பிட்டாச்சு. இப்போ ஏற்கனவே இவர் முதல்ல காட்டினேன் சீனிவாசன் ப்ரோ ரைட்டு. நம்ம மதுரை வீரண்ணனுடைய தம்பி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க சர்ஃபத். ஏற்கனவே நம்ம கூட ஊட்டி ரைடு தானே, ஊட்டி ரைடு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழிச்சு இங்கே. நீங்கள் சார்? செந்தில்குமார். இதான் ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர்லேருந்து. என்ன பைக்கு? ஐனஸ். சூப்பர். ஐனஸ் இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு, வந்துச்சு, ஜாயின்ட் ஆகிடுச்சு. ஹாய் ப்ரோ, பிரவீன். இவங்க வந்து திருச்சி, ஆனால் வர்றது திருச்சிலேருந்து வந்துருக்கலாம். ஓகே சூப்பர். அடுத்து அண்ணே என்ன சொல்லியிருக்கேன் சாப்பிடு? ஃப்ரைட் ரைஸ். ரைட்டு. இவங்க வந்து இடையில ஜாயின் பண்ண இப்போ கள்ளக்குறிச்சியில். எங்கேருந்துன்னா கடலூர்லேருந்து. நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். கடலூர்லேருந்து தனியாகவே வந்துட்டியா, அப்புறம் இங்கேருந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. சூப்பர் ரைட்டு. அடுத்து இப்போ 2 பேர் இவங்க தெரியும். நல்ல இப்போ ஒரு கூட ஒட்டி பிறந்த அண்ணன் தம்பிங்க மாரி. ஒரே ரூமானே. ரைட்டு சூப்பர். இப்போ வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பணும்னா ஒரு 2 மணி நேரத்தில் நம்ம மேலே போயிடலாம்னு நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி அப்படியே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் விட்டு கார்லாம். இப்போ நாங்கள் கார் வந்து ஒரு 4 கார் வந்திருக்கு பார்த்துடுங்க நம்ம ரைடில். அந்த தார் ஜீப் ஒன்று இருக்குல்லையா, அந்த ஒயிட் கலர் தார் ஜீப்பு. அவர் வந்து நாகர்கோவில் கார். நானே வந்து அதை காட்டுறேன் உங்களுக்கு. அங்கே இருக்காங்களா அவங்க 2 கப்புள்ஸ் வந்திருக்காங்க, ஃபேமிலி. இவங்க 2 பேர் பைக்கில் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டில் இருக்காங்களா, அவங்க 2 பேர் காரில் வந்திருக்காங்க. மொத்தம் 4 கார் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்று அப்டேட் பண்ணுறேன். ஹாப்பி. எல்லாருமே இப்போ ஒன்று சேர்ந்தாச்சு. இப்போ இங்கே நாங்கள் வர வேண்டிய ரைடர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்தாச்சு பார்த்துக்கிடுங்க. எங்கேயுமே எல்லாருமே ஓகே சேஃபாக தான் வந்தாச்சு. எல்லாருமே அவங்கவுங்க இடத்துலேருந்து சேஃபாக வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து நம்ம மேலே அப்படியே போக வேண்டியதான். ஒரு 2 ஹவர்ஸ் போயிட்டே இருப்போமா? ஜாலியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தான் கஷ்டம் தெரியும். ஒரே லைனில் கூப்பிட்டு போய் அப்படி இப்படி மேலே போகிறது. அப்புறம் ட்ரோன் ஷாட் வேறு விடணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். எதுவும் நடக்க போகுதுன்னு தெரில. பார்த்து அப்படியே போயிட்டே இருப்போம் சரியா? வாங்க. நல்லா அனுபவமாக இருந்துச்சா ஃபஸ்ட்டு வந்தவங்க எல்லாருக்கும்? நிறைய பேர் ஃபஸ்ட்டு இந்த ரைடுக்கு வந்திருக்கீங்க. நான் வண்டி எல்லாம் செட்டப் இருந்தாலும் டீமாக குரூப்பாக வரல, சோலோவாக போயிருப்பீங்க. எங்கெங்கேயோ நல்ல இடத்துக்கும் பைக்கில் போயிருக்கீங்க. ஆனால் டீமாக வரல. இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அவங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகமான கைத்தட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பட்டிருக்காங்க. விடாது கருப்பு மாதிரி. இனிமேல் காலத்துக்கும் அது விடாது. ஒரு சின்ன அட்டண்டன்ஸ் மட்டும், ஏன்னா எல்லோரும் வந்துட்டீங்களான்னு பார்க்குறதுக்கு. ஓகே சேதுபதி சார். சேதுபதி சார். எஸ் சார். ஈவிட உண்டு. செல்வகுமார்னே. ஸ்டாலின் ப்ரோ.
பார்த்த சார் சாம் ஜோடினே ஜோடியை காணும் நீ தாங்கண்ணா பிரவீன்குமார்ண்ணே மேடம் ஜெயந்தி மேடம் மணிகண்டன் சார் எஸ் குமார் அவர் மட்டும் அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல நமக்காக சொத்து வாங்க போயிட்டார் சசிகுமார்ண்ணே உங்கள் 3 பேர் டீம் 1 2 3 மூர்த்தி சார் ஓகே சேஃப்டி ரூல்ஸ் ஒன்று தான் ரூல்ஸை மதித்து கரெக்டாக ஓட்டணும் வேறு ஒன்றும் இல்லை சேஃப்டியாக ஓட்டணும் இந்த இது நிறைய பேர் போயிருக்கீங்க போகாதவங்களுக்கு இது மெயினாக ஏன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறது 50க்கு மேலே அப்படின்னு சொல்கிறாங்க காரில் வந்திருக்கிறவங்க வந்து ஹார்ன் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க டக்குன்னு வண்டி வருது ரிட்டன் வந்து அந்த கார்னர் தெரியாதான் எல்லாமே பிளைன் கார்னர் இருக்குங்கிறாங்க பைக்கு ஓட்டுறவங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் மறுபடியும் அந்த கிளச்சை கரெக்டாக ஆஃப் கிளச்சு கால் கிளச்சே வச்சுக்கிடுங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டு நம்ம வண்டி போகும் வண்டியை நம்பாதீங்க உங்களை நம்புங்க ஹில்ஸ் ஏறும்போது நான் எப்பவும் அப்படி தான் பண்ணுவேன் எந்த ஹில்ஸ் ஏறினாலும் நான் அப்போ அந்த டைம் வண்டியை நம்ப மாட்டேன் அது எவ்வளோ பவர்ஃபுல் வண்டி எவ்வளோ டார்க் உள்ள வண்டி இருந்தாலும் வண்டியை நம்ப மாட்டேன் அந்த நேரத்தில் என் ஸ்கில்லை தான் பயன்படுத்துவேன் ஓகே சேரா ஓகே கிளம்பியாச்சு கொல்லிமலை மேலே போக போகிறோம் எத்தனை பேர் பார்த்தீங்களா 36 பேர் மொத்தம் ஒருத்தர் வந்து மேலே போயிட்டார் மேலேன்னா கொல்லி ஹில்ஸுக்கு போயிட்டார் அவர் ஏற்கனவே நம்ம நண்பர் தான் அவர் லடாக் வர்றவர் இப்போ ரூமுக்கு போய் சில ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டோம் இப்போ அவங்க எல்லாம் போயிட்டாங்க இப்போ நான் வந்து ட்ரோன் ஷாட் விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே லேட் ஆகிடுச்சு அதனால் அங்கே அடிவாரத்தில் கொஞ்சம் நிற்கிறேன்னு சொன்னாங்க எல்லோரும் பிட் ஸ்டாப் மாதிரி போடுவாங்க ஏன்னா நம்ம ட்ரோன் ஷாட்டுக்கு அவங்க மூவ்மெண்ட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அவங்கள போக சொல்லிட்டு நான் இப்போது பின்னாடியே போகிறேன் என்ன ஊர் சைடில் எல்லாம் பெரிய பெரிய வீடுகளாக இருக்குப்பா செழிப்பு தான்ப்பா தமிழ்நாடு அடிச்சிக்க முடியாது இதேமாதிரி நார்த்துலலாம் சில மவுண்டெயின்ஸுக்கு மேலே போகிற இடத்துல அடிவாரம்லாம் ரொம்ப வறட்சியாக தான் கிடக்கும் வறட்சினா ரொம்ப கிராமமாக இருக்கும் மாடு மேய்க்கிற அந்த மாதிரி தான் இருக்கும் இங்கேயா மேய்ச்சாலும் நல்ல பெரிய எஜுகேஷனும் சேர்ந்து இருக்கலாம் நல்லா இருக்கு மச்சி வீடுகள் எல்லாமே மச்சி வீடுகள் மாடர்ன் வீடுகள் பெண்மானே சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல்லாடிவா உன் பார்வை ஆயிரம் என்னாலும் தேன் தரும் உன்னானம் செவ்வானம் பெண்மானே சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல்லாடிவா தூங்காதீங்க எந்திரிங்க இப்போ தூங்கிட்டு இருக்கியா உற்சாகமாக இருக்குல்ல புதுசாக வந்தோம் 2 பேர் பெங்களூர்லேருந்து எப்படி சார் இருந்துச்சு ரைடு சூப்பராக நல்லா இருந்துச்சா சேஃபாக வந்துட்டீங்க கிளாசிக் 350 500 தான் அப்போ 2 500 ஏன் நம்ம ஓல்டு ஸ்டாக் இதுதான் ஒரு நியூ ஸ்டாக் வண்டி நீங்கள் கலராக இருக்கியா எழில்மிகு கொல்லிமலை உம்மை இனிதே வரவேற்கிறது ஃபுல்லாக கொல்லிமலைக்குள்ளே போர்படை தளபதிகள் மாதிரி பிடிக்கிட்டு போகிறாங்க பாருங்க வாங்க ஓகே போயிட்டே இருக்கலாம் நீண்ட நாள் கனவு எனக்கும் நம்மளுடைய நட்புதாரர்கள் சிலருக்கும் இந்த கொல்லிமலையில் 70 ஏர்பின் பெண்டை அப்படியே அனுபவித்து ஏறணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நம்ம வேம்பலையும் நம்மளும் இந்த கொண்டை ஊசி வளைவு பக்கத்தில் வந்துட்டோம் யாராவன் என்னைய பிடிச்சி கத்துறது நாமக்கல் வனச்சரகம் ஃபஸ்ட்டு கொல்லி ஏர்பின் பெண்ட் எப்போ வரும்னு தெரியாது அதனால் நான் முன்னாடி போயிடுறேன்
வாவ், அட்டகாசமே அனாக்கலமாக இருக்குது, அமர்க்கலமாக. இங்கே பாருங்க, ஏறும்போதே ஆரம்பிச்சிருச்சப்பா ஏர்பின் பண்டு பட 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 படன்னு. ஆனால் உண்மையிலே ரொம்ப டேஞ்சர் தான். என்ன தான் நான் ஏகப்பட்ட மலைகளில் ஏறி இருந்தாலும் ஒவ்வொரு மலைக்கும் நம்ம பயம் இருக்கும், எனக்கு பயப்படணும். நான்லாம் என்ன யார், நான்லாம் எப்படி அப்படின்லாம் நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனம், உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விஷயம். அதனால் நம்ம என்ன சொல்கிறது, கண்டிப்பாக எது தேவையோ அதை மட்டும்தான் செய்யணும், தேவையில்லாத எதுவும் செய்யக்கூடாது, அதிக உற்சாகம் அடையக்கூடாது, பாதுகாப்பை ரொம்ப கவனம் வைக்கணும், வண்டியை நல்லா ஓட்டணும், ஹார்ன் அடிக்கணும், டேர்னிங்கில் கண்டிப்பாக ஹார்ன் அடிக்கணும். இப்போ நீங்கள் 360 போட்டிருக்கேன், எனக்கு 360 ஷாட்டு காட்ட போகிறான் காயல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தலையில் ஒரு கொட்டு தான் வைப்பான் காயல். வாய்ப்பே இல்லை ராஜா. அந்த கர்மம் பிடிச்ச 360 ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் ஆகுது, பட் எல்லோ கலரில் எரியுது. இது வரைக்கும் எல்லோ கலரில் எரிஞ்சதே கிடையாது, இப்போ தான் முறையில் எல்லோ கலரில் எரியுது. ஃபோட்டோ ஷூட்டானே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ஏர்பின் பேண்ட் வந்துருச்சு, போட்டிருக்கா. ஒன்று முடிச்சிருச்சா? நான் ஒன்று முடிச்சிட்டேனோ எப்போ தெரியலையா. கொண்ட ஊசின்னொன்னே நான் லேடிஸோட ஐட்டங்கள்லாம் பார்க்க மாட்டேன்னா, அதனால் பார்க்கல, கவனிக்கலை. கொண்ட ஊசி பின் ஏர்பின் பேண்ட் இல்லை, என் பாப்பாவுக்கே நான் தான் ஏர்பின் வாங்கி கொடுக்கேன், வேறு நினச்சியா. போட்ட பிள்ளைய பார்த்தாச்சு. ஏற ஏற லைட்டாக குளிர் ஏறுதுங்க, நல்லா தான் இருக்குது. சீக்கு பாறை வியூ பாயிண்ட் அழகாக நல்லா மேலே வந்துச்சு பாருங்க. ஈவினிங் டைமு, ஆனால் நல்லா மேகம் நல்லா மறைச்சிருச்சு சன்னை, இல்லைன்னா இந்த இடத்துல சன்செட்டு அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஹிமாலயாஸ் தாங்க. 35வது ஏர்பின் பெண்டில் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும், அதில் ஃபோட்டோ ஷூட் நடத்தலான்னு பார்த்தோம். பட் இவ்வளோ பைக்கும் இவ்வளோ காரும் அதில் நிறுத்துறதுக்கு இடம் இல்லைன்னு ஒன்று, அப்படியே ஒரு ஸ்கிப் ஆகி 55வது ஏர்பின் பெண்டில் போய் நிற்கிறோங்க. ஆனால் இதுவும் நல்லது தான், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்துல வந்து நின்று ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு பெரிய ஹாப்பனிங்காக தான் இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் அதில் தன்னந்தனியாக தன்னையும் தன் பைக்கையும் வச்சு ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க. இதுதாங்க மகிழ்ச்சி. இந்த நேரத்தில் இந்த தருணத்தை அனுபவித்து வாழ்கிற வாழ்க்கை தானே என்றைக்குமே நம்ம மனசை விட்டு போகாமல் இருக்கும். அதனால அவங்க செய்கிறது சரிதான் அப்படிங்கிற விஷயத்தில் நானும் நம்ம ட்ரோனை பறக்க விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே பறக்க விட்டேன். எப்படி மட்டும் இருக்குதுன்னு லைட்டாக பார்த்துட்டு வாங்க. To be your friend, I wanna know if it mattered. I would have gone to war for you. I would have bent the earth in two just to get to our ever after. Something about this has changed. I wanna feel you close again. Don't let go. No, I don't want this to end. Whoa. Remember the start when you're breaking my heart again, like blood on a pen. Would it matter then when everything starts to fade? I'm back like it's yesterday. Would it all consent? Would it matter then? Would it matter then? I did it all, I bore the weight on my shoulders like it was fate. Don't tell me it was for nothing. You told கொல்லிமலையும் வாவ், ட்ரோன் ஷாட்லாம் எப்படி இருந்துச்சுங்க? மொக்கையாக தான் இருந்திருக்கோம். ஏன்னா கிளைமேட் அப்படி காஞ்ச கருவாடு தான் இருக்குது கொல்லிமலையில். கொஞ்சம் தான் பசுமையாக இருக்குது. அதனால் என் ட்ரோன் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து உங்களுக்கு எடிட் பண்ணி கலர் குறைத்து அப்படி இப்படின்னு ஒப்பேற்றி கொடுத்துருக்க பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்தால் அப்படியே காயால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை டிங் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் அந்த அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கோம். எத்தனாவது ஏர்பின் பண்ணில் போயிட்டுருக்குன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. சப்போர்ட் பாருங்கள்.
ஓகே சூப்பர். இன்னும் ஒரு 7.5 கிலோமீட்டருங்க, 15 நிமிஷம். நாங்கள் வந்து அந்த கோப்ராவுக்கு சார்ஜ் இல்லை, சோளக்காடு அதை தாண்டி உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 7.5 கிலோமீட்டர் ரெசார்ட்டு. கிராமங்கள் வழியாக தான் போவோம். நல்லா குளிர், செம குளிருது. ஈவினிங் வேறு ஆயிடுச்சுல, மத்தியான நேரம்னால கொஞ்சம் வெயில் அடிச்சிருக்கோம். இப்போ நல்லா கதன்னு குளிருது. நான் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கேன். வாவ், பாருங்க வேலி அப்படியே விரிஞ்சு தெரியுதா. நம்ம அருவி, இந்த இதில் தான் நம்ம அருவி இருக்குது. ஆனால் தண்ணி இல்லை, தண்ணி சுத்தமாக இல்லை. ஆக்சுவலி நம்மளை மெயின் ரோட்டில் கூட்டு வர்றதுக்கு போல ஷார்ட் ரோட்டில் கூட்டு வந்து நான் பாடுபடுத்துது பாருங்க. அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. இங்கே பாருங்க, அரப்பளீஸ்வரர் கோயில் 3 கிலோமீட்ரு, செம்மேடு 10 கிலோமீட்ரு. நம்ம அரப்பளீஸ்வரர் கோயில் தான் போகணும். ஃபுல் கேதர் ஆயாச்சு, அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். வாங்க சார், வாங்க. கொல்லிமலை நம்ம தங்க போகிற ரெசார்ட்டு இன்னும் 300 மீட்டரில் தான் இருக்குது. ஆனால் இங்கே நெட்வொர்க் இல்லை. பழங்குடியினர் கிராமங்கள் இருக்குது, சில பல ரெசார்ட்ஸுகள் இருக்குது. நெட்வொர்க்கே இல்லாமல் ஒரு 2 நாட்கள் நாங்கள் இங்கே தனிமையில் இருக்க போகிறோம். ஒரு 36 நண்பர்கள் சேர்ந்து இந்த கொல்லிமலை அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் இந்த முடிகிற கொஞ்ச நேரத்துக்குள்ளே எனக்கு நெஞ்சுக்குள்ள நெகிழ்ச்சியாக தான் இருக்குது. என்னையும் நம்பி ஒரு 36 நண்பர்கள் எனக்கு பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 நாட்களை நான் இந்த கொல்லிமலையில் அனுபவிக்க போகிறேன்னு நினைக்கும் போது ஒரு நெகிழ்ச்சியும் சேர்ந்து வருதுங்க. நம்ம கொல்லிமலையில் போட்டிருக்க ரெசார்ட்டுங்க என்ட்ரன்ஸு அட்டகாசமாக அடிப்படையா இல்லை? சூப்பர். வாவ், நல்லா இருக்கு. லைனா போடுங்க, லைன் அப். நீங்க உள்ளவங்க, கார். செல்ஃபோனோட டவர் ரேஞ்சு 0, ஆனால் மைண்டோட ரிலாக்ஸேஷன் ரேஞ்சு 100%. இன்னும் 2 நாளைக்கு நாங்கள் இந்த ஆர்கே ரிசார்ட் அப்படிங்கிற இந்த ரிசார்ட்டில் தான் தங்கியிருக்க போகிறோம். சாப்பிட்றது, குளிக்கிறது, படுக்கிறது எல்லாமே இங்கே தான். ஒரு காட்டுக்கு நடுவில் கொல்லிமலையில் விலங்குகளுக்கு புத்துணர்ச்சி முகாம் மாதிரி மனிதர்களுக்கு இந்த ரிசார்ட்டுகள் தான் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கிற கட்டிடங்களாக இருக்குது. இந்த கொல்லிமலையில் தங்கி இருக்கும் போதே ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அரப்பளீஸ்வரர் கோயிலையும் பார்த்து ஒரு 2 நாட்களை கழிக்கிறதுங்கிறது சொர்க்கம்தான். அதைத்தான் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த பயண திரைப்படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய பயணங்களில் சாகசங்களும் இருக்கும், கவித்துவமான காட்சிகளும் இருக்கும், காமெடியும் இருக்கும். கூடிய விரைவில் அடுத்த காணொளியில் நாங்கள் கொல்லிமலையில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒரு முழு நீள திரைப்படமாக மறுபடியும் கொடுக்குறேன். நன்றி. This concrete tree line's got my head up in the clouds.